அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கோவையிலிருந்து பேராசிரியர் கருப்பசாமி ராமநாதன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செய்தி ஊடகங்களுடைய தாக்கம். அந்த காலத்தில கண்டுபிடிச்சு வந்து வாய்வழி செய்தியா இருந்தது. செவி மடுக்க கேட்டு என்ன செஞ்சோம், அந்த நிகழ்ச்சி நம்ம தெரிஞ்சுக்குவோம். 1 வாரம் கழிச்சோ, 10 வாரம் கழிச்சோ. அப்புறம் பிரிண்டிங் மெஷின் கண்டுபிடிச்சு அதெல்லாம் உலக அளவில பரவும்போது பார்த்தீங்கன்னா, அந்த செய்தித்தாள் வழியான செய்தி. டெய்லி நேத்து என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. இந்த நிமிஷம் என்ன நடக்குது நாட்ல, உலகத்தில என்ன நடக்குன்றத நம்மள இன்ஸ்டன்ட்டா நம்மளால பார்த்துக்க முடியும். அதுக்குரிய அந்த டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் நம்மட்ட இருக்கு. அது செய்தி ஊடகங்களுடைய எண்ணிக்கை அபரிதமாயிடுச்சு. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பே அதான். அந்த அபரீதமான அ அ செய்தி மீடியாக்களோட வளர்ச்சி மக்கள எப்படி தாக்கப்படுத்துது? ஆக்கப்பூர்வமா இருக்கா? இல்ல பார்த்தீங்கன்னா, அதர் சைடு இருக்கான்னு சொல்லி தான். குறிப்பா இந்த செய்தி தொடர்பான ஊடகங்கள் அந்த காலத்துலேருந்து நெறைய இருந்திருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, செய்தின்னு சொல்லும்போது அது இன்னைக்கு தேதியில பார்த்தீங்கன்னா, ஒரு 90லேருந்து 95% அரசியலால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அது கொஞ்சம் ஒரு முரண்பாடா, நெருடலா தான் தெரியுது. செய்தி ஊடகங்கள் அப்படின்றது நெறைய செய்திகள் இருக்கு. நீங்க அது உலக அளவில நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களா இருக்கட்டும், இல்ல டெக்னாலஜி ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஒரு இன்வென்ஷனா இருக்கட்டும், இல்ல பொருளாதார ஒப்பந்தங்களா இருக்கட்டும், இல்ல பார்த்தீங்கன்னா, பொருட்களுடைய பரிமாற்றம், வணிக சந்தையா இருக்கட்டும், இல்ல விவசாயம் சார்ந்ததா இருக்கட்டும், இல்ல மக்களுடைய போக்குவரத்து, டூரிசம் அது ரிலேட்டடா இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா, இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது மீடியால 99.99% இந்த செய்தி ஊடகங்கள் அரசியலை மட்டும் தான் சார்ந்து இருக்கின்றன. அத மட்டும் தான் பரப்புன. எப்ப எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் அரசியல் சார்ந்த விமர்சனங்களும் மேலும் செய்திகள் தான் வருது. இது அடுத்த தலைமுறைக்கு எப்படி பயன்படும்ன்றது தான் இன்னைக்குரிய கேள்வி. அன்னைக்கு ஏதாவது நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும், ஒரு செய்தி பாருங்க, பாருங்க. அத பத்தி கத்துக்கோங்க. நாட்டு நடப்பு பத்தி கத்துக்கோங்க. உலக நடப்பு பத்தி கத்துக்கோங்கன்னு சொல்லிக் குடுத்தாங்க. எங்கள மாரி ஆட்களுக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க குழந்தைகள்ட்ட ஒரு மீடியாவ கூட காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு சமூக மாற்றம் அவசியம். ஆமா, சமூக சிந்தனையில மாற்றம் இல்லாம நீங்க சமூக மாற்றம் வந்ததுன்னா, அதுக்கு ரொம்பவே சிரமம். சூழ் மனத்தில, ஆழ் மனத்தில இருக்கக்கூடிய ஒரே விஷயம் மீடியா அதோட ரோல ரொம்பவே நல்லாவே பயன்படுத்தலாம். இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்காக, அரசியல் கலைந்து. இந்த கருத்தை பதிவு செய்வதற்காக கோவையிலிருந்து பேராசிரியர் கருப்பசாமி ராமநாதன். நன்றி, வணக்கம்.